யூ நோ வாட் கைஸ், நான் சட்டையை திருப்பி போட்டுட்டு வேலைக்கு வந்துட்டேன். ஹலோ மக்களே, காலை வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் கேட்டது சரி தான். நான் சட்டையை மாற்றி போட்டு ஆஃபீஸ் வரைக்கும் ஆடிக்கிட்டே போயிட்டேன். ஆக்சுவலாக கேபில் போகும்போதே கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, கேபெல்லாம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் வேலை இருந்தது. அதனால் கேபில் போகும்போது ஒர்க் பண்ணிகிட்டே போனால் கண்டுபிடிக்கல. நான் எப்படி கண்டுபிடிச்சிருப்பேன்னா, எனக்கு ஒரு வியர்ட் ஹேபிட் இருக்குது. பட்டனை கழட்டி கழட்டி போடுவேன். அப்படி தான் இதையும் கண்டுபிடிச்சேன். ஆனால் கேபில் போகும்போது எனக்கு டைம் இல்லை, அதனால் கண்டுபிடிக்க முடியல. நான் போய் ரெஸ்ட் ரூமில் போய் மாற்றிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் யூ நோ வாட், எனக்கு வந்துட்டு சரியான ஒரு ஆக்வர்ட் மூமெண்ட் அது கண்டுபிடிக்கும் போது ஐயோ ஆண்டவான்னு ஆயிடுச்சு. அண்ட் இவர் தான் வந்து என்னோட கேமராமேன் அண்ணா. இவர் வந்து என்னோட கொலிகை தாண்டி எனக்கு ஒரு அண்ணா மாதிரி. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க கொலிகாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு கிடைச்சவங்களாம் மோஸ்ட்டாக அப்படி இல்லை. நிஜமா ஒரு சிலர் இருந்திருக்காங்க, பட் மோஸ்ட்டாக அப்படி இல்லை. இவர் வந்து எனக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு அண்ணா தான். நாங்கள் 2 பேரும் போயிட்டு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் இன்னைக்கு ஒரு பார்க் போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய சீனியர் சிட்டிசன்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நான் பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. எல்லாத்துக்கும் ஒரு நாள் வயசாகும், நமக்கும் வயசாகிட்டே போகுது அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் பேரன் பேத்தி கூட இங்கே வரதை தாண்டி இங்கே வந்தால் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம், வீட்டில் இருந்தால் அது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நிஜமாக சொல்கிறேன், அது கேட்டு என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அது என்னன்னு தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டடாக நான் ஃபீல் பண்ணேன். அதை பற்றியே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் நானும் அண்ணாவும் அவரோட ஸ்டூடியோக்கு போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவர் எனக்கு திருப்பி கேப் போட்டு கொடுத்தாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.